மேற்கு மத்திய மற்றும் அதனையொட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் வருகின்ற 19ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை, நீலகிரியில் அதிகபட்ச கனமழை பெய்யும் எனவும் எச்சரிக்கை. மன்னார் வளைகுடாவில் சூறைக்காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. பாம்பன் மண்டபம் மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். கர்நாடக அணைகளில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் தமிழக எல்லையை வந்தடைந்தது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 19,000 கன அடியாக அதிகரிப்பு. பில்லூர் அணை முழு கொள்ளளவை எட்டியதால் நீர் திறப்பு. 14,000 கன அடி நீர் பவானி ஆற்றில் வெளியேற்றப்படுவதால் வெள்ள அபாய எச்சரிக்கை. பவானிசாகர் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு 6,872 கன அடியாக அதிகரிப்பு. பவானி ஆறு மற்றும் கீழ் பவானி வாய்க்காலில் 955 கன அடி நீர் வெளியேற்றம். முதுமழையில் பெய்த கனமழை காரணமாக மாயார் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. தெப்பக்காடு தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியதால் போக்குவரத்து நிறுத்தம், மக்கள் தவிப்பு. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் அதிகபட்ச மழை பதிவு. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி சூழல் சுற்றுலா மையத்திற்கு செல்ல தடை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் தொடர் மழையால் குற்றாலம் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க 2வது நாளாக தடை. கனமழை காரணமாக பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் 45 அடியை எட்டியது. திருப்பரப்பு, கலியல், குளித்துறை பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கர்நாடகா மாநிலம் கபினி அணையில் இருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் மேட்டூர் அணைக்கு வர தொடங்கியது. அணைக்கு வரும் நீரின் அளவு 5,054 கன அடியாக அதிகரிப்பு. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் இன்று அனைத்துக் கட்சி சட்டமன்ற தலைவர்கள் கூட்டம். கர்நாடக அரசு தண்ணீர் திறக்க மறுப்பு தெரிவித்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கருத்து கேட்க திட்டம். மதுரையில் நாம் தமிழர் நிர்வாகி பாலசுப்ரமணியன் வெட்டி படுகொலை. அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனின் வீட்டின் அருகே நடந்த கொலை சம்பவத்தால் பரபரப்பு. கோவை முத்துக்கவுண்டன்புதூரில் இளைஞர்கள் தங்கியிருந்த அறையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழப்பு. அறையில் இருந்த பெட்ரோல் கேனால் தீ விபத்து ஏற்பட்டதாக முதல்கட்ட விசாரணையில் தகவல். தனியார் நாளிதழில் இணைய பக்கத்தில் வெளியாகும் பாரதியார் பல்கலைக்கழக தேர்வு முடிவுகள். பல்கலைக்கழக அறிவிப்பால் சர்ச்சை. நடிகை கௌதமியிடம் நில மற்றும் பண மோசடியில் ஈடுபட்ட விவகாரத்தில் பைனான்சியர் அழகப்பன் மீண்டும் கைது. காஞ்சிபுரத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை. தமிழ்நாட்டில் அமலுக்கு வந்தது புதிய மின்கட்டண உயர்வு. 4.83 விழுக்காடு உயர்த்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஜூலை 1ஆம் தேதியை கணக்கிட்டு புதிய மின்கட்டணம் வசூலிக்கப்படும். தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவிப்பு.
400 யூனிட் வரை மின்சாரத்தை பயன்படுத்துவதற்கு மின் கட்டணம் யூனிட்டுக்கு 20 பைசா உயர்வு. வீடுகளுக்கான 100 யூனிட் இலவச மின்சாரம் தொடரும் என அறிவிப்பு. மின் கட்டணத்தை உயர்த்தியுள்ள தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். நாடாளுமன்ற தேர்தலும் இடைத்தேர்தலும் ஓயட்டும் என காத்திருந்து மக்களுக்கு அதிர்ச்சியை பரிசளித்திருப்பதாக விமர்சனம். மின் கட்டண உயர்வு மக்களை வஞ்சிக்கும் செயல் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். மாதம் ஒருமுறை மின்கட்டண கணக்கீடு என்ற தேர்தல் வாக்குறுதியை மறந்துவிட்டதாக குற்றச்சாட்டு. மின்கட்டண உயர்வால் மின்சார வாரியத்திற்கு கூடுதலாக 6000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும். தமிழக மக்களின் முதுகில் திமுக அரசு குத்தியிருப்பதாக அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. மின் கட்டண உயர்வுக்கு தமிழக மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் கண்டனம். இது விலைவாசி உயர்வுக்கு வழிவகுக்கும் என்றும் ஏழை எளிய நடுத்தர மக்கள்தான் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் எனவும் குற்றச்சாட்டு. ஒரு கோடி மின் நுகர்வோருக்கு மின் கட்டணத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை. மின்சார வாரியம் விளக்கம். கடலூர் அருகே ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்ட சம்பவம். தனிப்படை போலீசார் ஹைதராபாத்திற்கு விரைந்திருப்பதாக தகவல். குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் பணிக்கான டெண்டரை வெளியிட்டது இஸ்ரோ. 2026ஆம் ஆண்டிற்குள் பணிகளை முடிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல். நீட் தேர்வுக்கு எதிராக நாடு முழுவதிலும் வலிக்கும் போராட்டம். மத்திய பிரதேசத்தில் முதலமைச்சர் வீட்டை முற்றுகையிட்ட மாணவர்கள் மீது தண்ணீரை பீச்சி அடித்து விரட்டி அடிப்பு. நடிகர் தனுஷ் இயக்கி நடித்துள்ள ராயன் திரைப்படத்தின் ட்ரெய்லர் இன்று வெளியாகிறது. தனுஷின் 50வது படம் என்பதால் ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் உயர்ந்தது. கிராம் 6830 ரூபாய்க்கும் சவரனுக்கு 54,640 ரூபாய்க்கும் விற்பனை.